தியாகம் பண்ண முடியாததான மகத்தான ராஜ்யத்தை தியாகம் பண்ணிட்டு பகவான் கிளம்புற அந்த கட்டங்களை விஸ்தாரமாக அயோத்தியா காண்டம் சொல்றார். பாகவதத்துல இந்த ராமாயணத்தை பற்றி சொல்லும் போது த்யக்த்வா சுதுஸ்த்யஜ சுரேப்சித ராஜ்ய லக்ஷ்மி, ஒருத்தர் எனக்கு ஒரு சுகம் வேண்டாம், ஒரு பதவி வேண்டாம், எனக்கு ஒரு பெருமை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான். சொன்னதுனால தியாகியா இட முடியாது. அவ என்ன சுச்சுவேஷன்ல அதை சொல்றாங்கிறது. 85 வயசு கிழவருக்கு கோகுலாஷ்டமி பட்சணத்தை கொடுத்தா வேண்டாம்னு தான் சொல்லுவார். ஏன்னா சீரமுறுக்கு என்னால கடிக்க முடியாது, அதனால எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொன்னதுனால அவர் தியாகியா எழுதுறாரு. அவருக்கு மனசுல 2 விதமான எண்ணம் இருக்கும். தான் சாப்பிட முடியலங்கிற வருத்தமும் இருக்கும், எல்லாரும் சாப்பிடறாளேங்கிற கோபமும் இருக்கும். அதனால வேண்டாம்னு சொன்னதுனால தியாகி ஆயிட முடியாது. என்ன சுச்சுவேஷன்ல வேண்டாம்னு சொன்னார் அப்படின்னு. சில பேர் இந்த பதவியே எனக்கு வேண்டாம்பா, அவன் வேணும்னு கேட்டாலும் கொடுக்க முடியாது, கொடுக்குற தகுதி அவன்கிட்ட இருக்காது, அதனால அவனுக்கு கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சதுக்கு கூட வேண்டாம். அந்த தமிழ்ல ஒரு பழம் சீச்சி இந்த பழம் குளிக்கும் அப்படின்னு ஒரு கதை உண்டோம். அது மாதிரி இந்த ராமர் வேண்டாம்னு சொன்ன அந்த ராஜ்யம் சௌக்கியத்தை கொடுக்குற ராஜ்யமா தொந்தரவை கொடுக்குற ராஜ்யமா? ஏன்னா ராஜ்யத்துல 1000 பிக்கல் பிடுங்கள் இருக்கும். சிலது கடங்கார ராஜ்யமா, அந்த நாட்டோட வேல்யூவை தாண்டிலும் கடன் இருக்கு. அது மாதிரி இது கடங்கார ராஜ்யமானால் சுதுஸ்தியஜ சுரேப்சித ராஜ்ய லட்சுமிங்கிறார். அப்படின்னா இன்னைக்கு நாம ஒரு இடத்துல போய் ஒரு கல்யாணமோ கார்த்தியோ சாப்பிட்டா அந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதே எப்படி சொல்லுவோம்? அமிர்தமா இருந்தது. அந்த பதார்த்தம் ரொம்ப அமிர்தமா இருக்கு. ஒரு நல்ல இடத்துல போய் சௌக்கியமா தங்கிட்டு வந்தா சொர்க்கம் மாதிரி இருந்தது. சௌக்கியமா தங்கினா சொர்க்கம் மாதிரி இருக்கும். சாப்பிட்ற பதார்த்தம் உயர்வா இருந்தா அமிர்தம் மாதிரி. அந்த சொர்க்கத்திலேயே தங்கி நித்தியம் அமிர்தத்தையே சாப்பிட்ற அந்த இந்திரன் அயோத்தியில உள்ள சௌக்கியத்தை பார்த்துட்டு நாம ஒரு நாளைக்கு இங்க ராஜாவா இருக்க மாட்டோமான்னு நினைச்சாங்க. சுரேப்சித ராஜ்ய லட்சுமி, அதுதான் அந்த விசேஷம். அப்பேற்பட்ட சௌக்கியங்களோட இருந்த ஒரு ராஜ்யம், அத பகவான் தியாகம் பண்ணிட்டு கிளம்புறார். குருவர்த்தே தியக்தராஜ்யா அப்படின்றது பாகவதம். குரு அப்படின்னா அப்பான்னு ஒரு அர்த்தம், குருன்னு அப்படின்னா பெருசுன்னு அர்த்தம். அப்பாவுக்காக ராஜ்யத்தை விட்டார் ராமர் அப்படின்னு அர்த்தம். சூக்ஷ்மமான அர்த்தம் என்னன்னா பெருசுக்காக சின்னதை விட்டான் அப்படின்னா. பெருசு எது சின்னது எது அப்படின்னா பெருசு தர்மம், சின்னது அர்த்தம். இன்னைக்கு உலகத்துல உள்ளவா அர்த்தத்தை தான் பெருசா நினைப்பா, பணத்தை தான் பெருசா நினைப்பா. அதுக்கப்புறம் தான் தர்மத்தரன். பணத்தை வச்சுட்டுதான் தர்மமா, பணத்தை வச்சுட்டுதான் காமமா அப்படிங்கறதெல்லாம் நிர்ணயம் பண்றோம். ஆனா நம்ம சாஸ்திரம் நமக்கு சொல்லும் போது அப்படி வரிசைப்படுத்தல. அறம் பொருள் இன்பம் வீடு, தர்மமர்த்தன் தர்மார்த்த காம மோட்சம் அப்படிங்கிறது புருஷார்த்தம்னு பேரு. முதல்ல தர்மம், அப்புறம்தான் அர்த்தம், அப்புறம்தான் காமம். அறம் பொருள் இன்பம். அதனாலதான் 3 பால், அறத்துப்பால், பொருட்பால், காமப்பால்னு வள்ளுவர் சொல்றாரு. இவர் ஏன் மோட்சத்தை பேசல அப்படிங்கிறதுக்கு அதிசயமா வியாக்கியானம் பண்றான். ரொம்ப ஆச்சரியமா, எல்லாம் ஆத்திரமா கொத்து கொத்து ஆயிரம் போல. இவர் மோட்சத்தை பத்தி பேசாதனால இவர் ஹிந்து இல்லைன்னு வேற சொல்லலாம். அதனாலதான் இது பிரச்சனை. அப்படி அர்த்தம் இல்ல. சரத்சுஜாத் மகாபாரதத்துல விதுர நீதினு திருதராஷ்டிரனுக்கு விதுரர் உபதேசம் பண்ணுவார். இந்த மாதிரி சொன்ன நான் தர்மம் அர்த்தம் காம விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு மோட்ச விஷயத்தை பத்தி அவன் கேட்பான். எனக்கு உபதேசம் பண்ணு, ஞானத்தை உபதேசம் பண்ணு அப்படின்னு கேட்பான்.
ஞானத்தை யார் யாருக்கு உபதேசம் பண்ணலாம் அப்படின்னா, ஞானம் யாருக்கு சித்திச்சிருக்கோ அவதான் உபதேசம் பண்ணலாம். ஞானம் சித்திக்காதவா ஞானத்தை உபதேசம் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. அந்த ஒரு நிலையில விதுரருக்கு ஞானம் சித்திச்சிருக்கு, சித்திக்காம இல்லை. ஆனா வெளியில காமிச்சுக்க மாட்டேங்கிறார். நான் ரெண்டாவது அவர் தம்பியா வேற கேட்டார். அதனால நான் சனத் சுஜாதர்னு ஒருத்தர் வர வச்சு உனக்கு ஞானத்தை சொல்றேன். அது போல வள்ளுவர் ரெண்டு விஷயம் இதுல ப்ரூஃபாரு. நம்ம சாஸ்திரங்கள்ல நம்ம சிஸ்டத்துல ஒரு கணக்கு என்னன்னா, பிராமண கஷத்திரிய வைசிய சூத்திரர்கள்னு சொல்றமே, இதுல எல்லாரும் எல்லாம் படிக்கலாம். வேதம் மட்டும்தான் சில கட்டுப்பாடுகள் தான். வேதம் படிக்கிறது தான் சில கட்டுப்பாடு, மற்ற எல்லாம் எல்லாரும் படிக்கலாம். அந்த வேதத்தை பூர்ணமா அத்தியனம் பண்ணி வேத பாஷ்யங்களை வாசிச்சு வேதாந்த பாடம் கத்துந்து அதுக்கப்புறம் தான் உபதேசம் பண்ணலாம். திருவள்ளுவரை பொறுத்த பர்யந்தம் என்ன விஷயம்னா, அவர் அந்த இடம் வரத்தே தான் நிற்கிறார். இதெல்லாம் நாம சொல்லக்கூடாதுன்னு நிற்கிறார். 3 பாலை சொல்லிட்டு இந்த ஒரு பாலை மட்டும் நிறுத்தி வைக்கிறார். இந்த 3 பால்லையே அங்கங்க எங்க இடுக்கு வருதோ அவங்க சொல்லிட்டு தான் போறாரு. பியூரா சொல்லலையே தவிர சொல்லாம இல்லை திருவள்ளுவர் அப்படிங்கிறவர். இன்னும் சொல்ல போனா அவர் சனாதன தர்மத்தை வைதீக தர்மத்தை தான் சொல்றார். அதெல்லாம் நான் அதுக்காகவே ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். இந்த வள்ளுவர் ஒரு குறளை சொன்னார்னா இந்த குறளுக்குள்ளதான மூலத்தை அவர் எதிலேருந்து படிச்சுட்டு எடுத்து சொல்றார். வள்ளுவர் சுயமா சொல்லல, அவரும் படிச்சுட்டு தான் சொல்றார். அவர் படிச்சுட்டு சொல்லும் போது அவர் எதிலேருந்து படிச்சார் அத அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அது போல இந்த இடத்துல புருஷார்த்தமான நாளில தர்மம் தான் முதல்ல. அந்த தர்மம் தான் முதல். அதுக்கு உட்பட்டு தான் வாழும். அதனால பகவான் தர்மத்துக்காக பொருளை விட்டான் அப்படின்னு சொன்னார். தன்னுடைய அம்மாவை சமாதானப்படுத்தி பகவான் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறான். என் மங்களம் சஹஸ்ராட்சே சர்வதேவ நமஸ்கிருதே ருத்ரநாசே சமபவதி தத்தே பவது மங்களம். என் மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம். அமிர்தோத்பாதனே தைத்யானி கிருதோ வஜ்ரதரோ யதா அதிதிர்மங்கலம் பிராதாதி தத்தே பவது மங்களம். தீம் விக்ரமான் பிரக்ரமதः விஷ்ணோரமித தேஜசः யதாசீன் மங்களம் ராம தத்தே பவது மங்களம். ரிதவஸ் சாகராத்வீபாः வேதாலோகாதிசஸ்யதே மங்களானி மகாபாஹோ திசந்து சுபமங்களாः. இந்திரன் விருத்ராசுரனை வதம் பண்ண போகும்போது அவ அம்மா அதித்தி ஆசீர்வாதம் பண்ணதை உனக்கு பண்றேன். கருட பகவான் அமிர்த கலசத்தை எடுக்க போகும்போது அவ அம்மா பண்ண ஆசீர்வாதத்தை உனக்கு பண்றேன். வாமன பகவான் மகாபலி யாகத்துக்கு போகும்போது அவ அம்மா அதித்தி பண்ணாயா ஆசீர்வாதத்தை உனக்கு பண்றே ராமா அப்படின்னு சொல்லிவிட்டு ராமரை உச்சி முகுந்து, நான் எத்தனையோ தெய்வங்களை பூஜை பண்ணியிருக்கேன் ராமா, அந்த தெய்வங்கள் எல்லாம் உன்னோட கூட இருந்து உன்னை ரட்சிக்கட்டும் அப்படிங்கிறார். மயாச்சிதா தேவகணா சிவாதயா மஹர்ஷயோ பூத மகாசுரோரகாः அபிப்ரயாதஸ்ய வனம் சிராயதே ஹிதானிகா ஹிதானிகாங்க்ஷந்து திசஸ்ச ராகவ. இன்னைக்கு ரொம்ப நாம பிரச்சாரங்களால குழம்பி போயிட்டோம். விஷ்ணுவை பூஜை பண்றவா விஷ்ணு பக்தி உள்ளவால வைஷ்ணவான்னு சொல்றோம். சிவனை பூஜை பண்ணி சிவபக்தி உள்ளவால சைவான்னு சொல்றோம். சைவம்னு ஒரு மதம்
வைஷ்ணவம் அப்படின்னு ஒரு மதம் கிடையாது, வைதீகம்ங்கிற மதம் தான். அதுக்குள்ளதான் இதெல்லாம் அடக்கம், சித்தாந்தம் கிடையாது. ஆதிசங்கரர் ஸ்தாபிச்சது அத்வைத ஸ்தாபனாச்சாரியார் தான். அவர் அத்வைதத்தை தான் ஸ்தாபிச்சார். இன்னைக்கு சைவத்தை பிரமாணமா பேசுறவாள் தான் நால்வர்கள் எடுத்து பேசுறார். நால்வர்களுடைய சரித்திரங்களாகட்டும், நால்வர்களுடைய சரித்திரத்தை சொன்ன சேர்க்கிறாரே ஞானசம்பந்தர் சரித்திரம் ஆரம்பிக்கிறது, வேதநெறி தழைத்தோங்க மிகிசைவ துறை விளங்க பூத பரம்பரை புலிய புனிதவாய் மலர்ந்த சீதவய புகழி திருஞான சம்பந்தன் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவா அப்படிங்கிறார். இந்த ஞான சம்பந்தரோட அவதாரம் என்னதுன்னா வேத தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுதான். அடுத்தது சொல்றார் மிகு சைவ துறை விலங்குங்கிறார். இந்த சைவத்தை பிரதானமா சொல்லல, ஒரு டிபார்ட்மெண்டா தான் சொல்றார். இன்னைக்கு அறநிலைத்துறை, நெடுஞ்சாலை துறை, ஒரு டிபார்ட்மெண்ட சொல்லும் போது துறைன்னு சொல்றோம். அது மாதிரி நாம் குளிக்கிற இடத்துக்கும் துறைன்னு பேரு. காவேரியில எல்லாம் குளிக்கிற திருச்சி போனா அம்மா மண்டபம் படிக்கிறது, இது சிந்தாமணி படித்துற, திருவையாறுல புஷ்ப மண்ட தைக்குஷிய போல படித்துற, சக்கரபாணி படித்துற கும்பகோணத்துல இருக்கும். இதெல்லாம் படித்துறைன்னா குளிக்கிற இடம். நதி ஒண்ணுதான், அதுல எந்த இடத்துல நாம் இறங்கி குளிக்கிறோமோ அதுக்கு துறைன்னு பேரு. அது மாதிரி பிரம்மங்கிற நதியில நீங்க சைவம்ங்கிற துறையில இறங்கி குளிக்கிறீங்களா, வைணவங்கிற துறையில இறங்கி குளிக்கிறீங்களா, சாக்தம்ங்கிற துறையில இறங்கி குளிக்கிறீங்களாங்கிறது உங்க சௌகரியம், உங்க இஷ்டம். ஆனா குளிக்கிறது பிரம்மங்கிற நதியில தான். அது மனசுல ஓடிட்டே இருக்கணும். இந்த சித்தாந்தம் பேசுறவா சில பேர் இந்த தெய்வம் வசதி, அந்த தெய்வம் மட்டம் அப்படி, இந்த தெய்வம் வசத்தின்னு பேசலாம், அது தப்பு கிடையாது. அது அவளுக்கு ஒரு அபிமானத்தை காமிக்கிறது. இன்னொன்னு மட்டம்னு சொல்லக்கூடாது. அதுக்கு எங்க தாத்தா ரொம்ப அழகா சொல்லுவார், உங்க ஆத்து பாட்டுக்கு உனக்கு தெய்வம், நீ நமஸ்காரம் பண்ற, உனக்கு ஆசீர்வாதம் பண்ற, அது நியாயம். அது உங்க அப்பா அம்மா உங்க பாட்டுக்கு நீ நமஸ்காரம் பண்ணிட்டு பக்கத்தாத்து பாட்டு மேல கல்ல விட்டிருக்கலாமோ? உனக்கு எப்படி உங்க பாட்டு தெய்வமோ அது மாதிரி அவனுக்கு அவ பாட்டு தெய்வம், அந்த பேரன். அது மாதிரி நமக்கு ஒரு தெய்வத்துக்கிட்ட இஷ்டம்னா அதை கொண்டாடலாம், இன்னொரு தெய்வத்தை மட்டம்னு சொல்லிட முடியாது. இங்க ராமாயணம் வைஷ்ணவெல்லாம் எப்படி எடுத்து கையாளுற இடம். இந்த இடத்துல ராமன் காட்டுக்கு போற சமயத்துல பிரத்யக்ஷமா கை கோசத்தை சொல்றா, நான் பரமேஸ்வரனை பூஜை பண்ணின அந்த புண்ணியத்தெல்லாம் உன்னோட அனுப்புறேன். மயார்ச்சிதா தேவகனா சிவாதயா. இந்த காட்டுக்கு போற சமயத்துல இந்த வார்த்தையை சொல்லுவானே அப்படின்னா மார்க்கபந்துவா உள்ளவன் பகவான், அந்தாமகே மார்க்க சகாய லிங்கம் அப்படின்னு. இப்ப நாம ராமாவதாரத்துக்கு போது சொல்றோம், ராமாவதாரத்துக்கு அப்புறம் சொல்றோம் அங்கே பிரச்சனை சிவ பாரசுரஸ்தவன் போற வழியில பகவான் காப்பாற்றணும்னு. அபய தீட்சிதருடைய ஒரு ஸ்தோத்திரம் கூட மார்க்கபந்து ஸ்தோத்திரம், சம்போ மகாதேவ தேவா சிவ சம்போ மகாதேவ. அதுக்கு என்ன அர்த்தம்னா போற வழியில பகவான் காப்பாற்ற சொல்லும் போது வனா நாம் பதயே நமோ நமஹ அப்படிங்கிறது, காட்டுக்கெல்லாம் பதிங்கிறது. அப்ப காட்டுக்கு போறதான பகவான் போறார், அதுக்காக பகவானை கூட அனுப்புறார். பரமேஸ்வரன் ஒண்ணு ரட்சிக்கணும். கரெக்டா இங்க வந்த உடனே ஒரு மைக் வேலை செய்யல, ரெக்கார்டிங் உள்ளது. அந்த அந்த சமயத்துலதான் அதுக்கு தெரியும். பரமேஸ்வரனை பூஜை பண்ணியிருக்கேன், அந்த பரமேஸ்வரன் ஒண்ணு ரட்சிக்கட்டும்னு சொல்லி பிரதட்சிணம் இதீவச்சாஸ்ரு பிரதிபூர்ண லோச்சனா சமாப்ய ஸ்வஸ்த்யயனம் யதாவிதி பிரதட்சிணஞ்சைவ சகார ராகவம் புனః புனశ్చాపి நிபீத்ய சஸ்வசே ததா ச தேவ்யா சகிருத பிரதட்சிணः நிபீத்ய மாதுச்சரணோ புனః புனः ஜகாம சீதா நிலையம் மகாயசாஹ
சராகவா பிரஜ்வலிதா ஸ்வயாஸ்ரியா. அந்த ராமனை பிரதட்சிணம் பண்றார். காட்டுக்கு கிளம்புற ராமனை பிரதட்சிணம் பண்றார். ஒரு தாய குழந்தைகள் பிரதட்சிணம் பண்ணுவாளா, குழந்தைகளை தாய் பிரதட்சிணம் பண்ணுவாளா? ஒரு தெய்வமா இருக்கிறவாள தானே பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணணும். இங்க குழந்தையா உள்ள ராமனை கௌசல்ய பிரதட்சிணம் பண்ணினான்னா நாம இப்ப கோவில பிரதட்சிணம் பண்ற மாதிரி இருக்கும். யானைக்கு அணிச்சு பாப்பானி அந்த பிரதட்சிணம் இல்லாது. கல்யாணத்துல மாலை மாத்தி ஊஞ்சல் ஆடி, மாலை மாத்திட்டு ஊஞ்சல்ல வந்து உட்கார்ந்துட்ட உடனே ஊஞ்சல் ஆடி முடிச்ச உடனே பெண்ணை பெத்த அம்மாவும் பிள்ளைய பெத்த அம்மாவும் பிரதட்சிணம் பண்ணுவா. அந்த குழந்தையில தீபமும் தீர்த்தமும் வச்சிருந்து பிரதட்சிணம் பண்ணுவா. அது என்னன்னா ரக்ஷேன்னு பேரு. அது மாதிரி ராமருக்கு ரக்ஷ பண்ணினால்னு அர்த்தம். பகவான் அங்கேருந்து கிளம்பி ஜெகாம சீதா நிலையம்ங்கிறார். எல்லாம் தூங்கின கதை கேட்க கூடாது. அங்கேருந்து கிளம்பி தன்னாத்துக்கு போனார்னு சொல்லல, சீதையோட வீட்டுக்கு போனார்னா. இப்ப வீடு ராமரோட தான் சீதையோட தான், சீதையோடது தான். நம்ம இந்து மதத்துல 10 கோடி ரூபாய் போட்டு பணம் போட்டு ஒரு புருஷன் வீடு கட்டினாலும் வீட்டுக்கு சொந்தக்காரி யாருன்னா மனைவி தான். அந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு நாள் பார்க்கிறேன் பத்தியில புருஷனோட நட்சத்திரத்தை பார்க்கவே வேண்டாம். அவனுக்கு சந்திராஷ்டமம் இல்லாம இருந்தா போதும். மனைவியோட கல்யாணத்திலேருந்து ஆரம்பிச்சு கடைசி வரையில் மனைவியோட நட்சத்திரத்துக்கு தான் எல்லாமே. எல்லா கல்யாணமோ சாந்தி கல்யாணமோ பும்சவனமோ சீமந்தமோ என்ன கிரகப்பிரவேசமோ என்னவா இருந்தாலும் மனைவியோட நட்சத்திரத்துக்கு தான் பொருத்தமே பார்க்கணும். புருஷனோட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இல்லாம இருந்தா போதும். அப்படிதான். அதனால ராமனுக்கு சீதையனோட வீட்டை நோக்கி போனார். சீதை கல்யாணமா இது பட்டாபிஷேகமாகி பகவான் வருவான் அப்படின்னு நினைச்சா பகவான் பட்டாபிஷேகம் இல்லாம வரத பார்த்துட்டு ஏன் இப்படி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லி சீதையானவள் என்னத்தினால அப்படி நடந்தது, பட்டாபிஷேகம் நடக்கலையா, நின்று போயிடுதா, என்னோட துர்பாகிய காரணமா அப்படின்னு கேட்கிறா. ரொம்ப ஆச்சரியமான இடங்கள் அது. பகவான் பேச ஆரம்பிக்கிறதேவே யாருமே உலகத்துல வாழ்க்கையில ஒரு கஷ்டம் நஷ்டம் ஒரு ஸ்ட்ரெஸ் வந்ததுன்னா வெளியில காமிக்காம மேனேஜ் பண்ணிடுவான். மனைவிட்ட கொண்டு கொட்டுவான். இவன் எதுக்கு எரிஞ்சு வேணான்னே அவனுக்கு புரியாது. ஆபீஸ்ல இருந்து அதெல்லாம் ஒரு காலத்துல சொல்றேன். இப்ப அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பேசினான்னா மண்டை குழந்தை போயிடும். ஒரு காலத்துல ஆபீஸ்ல வந்தோடனே காப்பி குடிக்கிறா, காப்பியும் வேண்டாம் கிப்பியும் வேண்டாம். என்னமோ ஆபீஸ்ல கத்தம் போட்டிருப்பா, ஏதாவது மெமோ கொடுத்துருப்பா, இல்ல ஏதாவது மேலதிகாரிகள் கோச்சுன்னு இருப்பா. அங்க வாயி பொத்தின்னு நம்ம துவாரத்தையும் பொத்தின்னு இருந்துட்டு வீட்டுக்கு வந்தோடனே மனைவிட்ட காமிப்பா. இப்ப என்னத்துக்கு கத்துறல், என்ன டென்ஷன், எல்லாம் ஒன்னாலதான். நான் என்ன பண்ணினேன், காத்தால நான் கிளம்பி போறதே எய்த்தாப்புல வந்தேன். அசடுகள் பேசுறது என்ன பேசுறோம்னே தெரியாது. நல்ல கெட்டிக்கார அம்மா இருந்தா அந்த வைத்தியத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். அழகா ஹேண்டில் பண்ணுவா. அது பேசுறதெல்லாம் விட்டுட்டு காப்பியை குடிக்க ஆரம்பிச்ச உடனே வச்சு நெசுக்குவா. என்ன சொன்னாலும் கேட்டு உட்காந்துருப்பான். அந்த காப்பி உள்ள போற பிறந்தான் அந்த வேகம் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப அழகான குடும்பம். நம்மளோட குடும்ப அமைப்பு ஒரு நிமிஷத்துல சிதைச்சிட முடியாது. நீங்க நினைச்ச மாதிரி விட்டுட்டு எல்லாம் போயிட முடியாது. அது மாதிரி கணவனையும் சொல்லணும். எல்லாருக்கும் நினைச்சபடியெல்லாம் வாழ்க்கை அமைஞ்சுடாது. எந்த நிர்வாகம் மனைவி பண்ணணும்னு நினைக்கிறானோ அந்த நிர்வாகத்துல ஒரு நாலெட்ஜ் இருக்காது. ஒரு போன் வந்தா கூட யாரு பண்ணினான்னு சொல்ல முடியாது. அதுக்காக அந்த மனைவி வேண்டாம்னு சொல்ல முடியுமா? அவளோட கெப்பாசிட்டி அவ்வளவு. எங்க தாத்தாட்ட வேலை செய்யறவாளோ அல்லது நம்ம இது மாதிரி ஒருத்தட்ட எதிர்பார்த்தா எங்க தாத்தா கோச்சுப்பார். ஒரு சின்ன உதாரணம் சொல்வார். அவ்வளவு புத்திசாலியா அவர் இருந்தான்னா உங்ககிட்டயே வேலை செய்யறாம. அவ்வளவு புத்திசாலியா அவன் இருந்தான்னா உனக்கு ஏன்டா வேலை செய்ய போறான் உங்ககிட்ட? அவனுக்கு என்ன, இந்த வாட்டர் பாட்டில் இருக்கு, இதை கொண்டு சமுத்திரத்துல முக்கினா இது 1 லிட்டர் தான் பிடிக்கும். இதோட கெப்பாசிட்டி சமுத்திரத்துல முக்கிறதுனால என்ன 4 லிட்டரா பிடிக்குது. அதோட கெப்பாசிட்டி 1 லிட்டர் தான்.
அது மாதிரி அவரவர்களுக்குள்ள கெப்பாசிட்டின்னு ஒண்ணு இருக்கு. கோச்சுக்க கூடாது. அதுவும் சர்வதா மனைவிட்ட கோச்சுக்க கூடாது. இந்த ராமர் என்ன பண்றார், சீதைய என்னாலயா, என்னுடைய துரதிருஷ்டமா, என்னோட துர்பாகியமா அப்படின்னு சீதை கேட்கிறார். கோவிச்சுக்கலைன்னாலும் பரவாயில்ல, பகவான் சொல்றான் கல்யாணின்னு கூப்பிடுறான். யாதே சமயி கல்யாணி வனம் முனி நிஷேவிதம் விரதோபவாசபரயா பவிதவ்யம் த்வயா நகே கால்யமுத்தாய தேவானாம் கிருத்வா பூஜாம் யதா விதி வந்திதவ்யோ தசரதः பிதா மம நரேஸ்வரः மாதா ச மம கௌசல்யா விருத்தா சந்தாபகர்ஷிதா தர்மமேவாக்ரதः கிருத்வா த்வத்தः சம்மானமர்ஹதி. கல்யாணின்னு கூப்பிட்டான். நான் காட்டுக்கு போறேன், எங்க அப்பாவோட உத்தரவு, பரதனுக்கு பட்டாபிஷேகம், எனக்கு காட்டுல வாசம்னு. அதனால நீ என்ன தெரியுமா பண்ணணும், நான் காட்டுக்கு போனா என் ஸ்தானத்துல இருந்து எங்க அப்பா அம்மாவை எடுத்து எங்க அப்பா அம்மாவை பொறுப்பா பார்த்துக்கணும்.